ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஏரியாலாம் நார்மலாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். மழை நின்று ஒரு 10 days ஆச்சு. இந்த 10 days நான்வெஜ் எல்லாம் நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஒரு பயம் இருந்தது. சரி, இந்த மழை காலத்தில் அந்த கோழியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஃபிஷ்ஷு சொல்லவே வேணாம், மழை காலத்தில் நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா ஒன்று கம்மியாக கிடைக்கும், இன்னொன்று ஃபிஷ் அந்த டைமில் மழை டைமில் சாப்பிட்டா கொஞ்சம் ஒத்துக்காது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா சிக்கன் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதனால் ஒரு 1 kg சிக்கன் எடுத்தேன். இது மொத்தமாக நான் சமைக்க மாட்டேன், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைமுக்கு ஒரு ஒன் ஆர் 2 daysக்குள்ளே நான் சமைச்சிருவேன். இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸை வந்துட்டு சிக்கன் 65க்கு எடுத்துக்கிறேன். அந்த நல்ல போனோடு இருக்கிறது வந்து கறிக்கு குழம்புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவி பண்ணுறேன். ஸோ அந்த கிரேவி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நம்ம சமைச்சா தான் வந்துட்டு நமக்கு ஹைஜீனாகவும் இருக்கும், உடம்புக்கும் எதுவும் கெடுதல் வராது, அண்ட் நல்லாவும் இருக்கும். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் க்ளீனாக நம்ம சாப்பிடணும். இந்த போன்ஸ்லலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடுக்கிலலாம் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து க்ளீனாக வாஷ் பண்ணி தான் நம்ம சமைக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி நீச்ச வாடை அடிக்கும். குறைஞ்சது 5 to 7 times நாங்கள் வந்து வாஷ் பண்ணுவேன் நான். ஸோ தட் நல்லா அந்த பிளட்டெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் க்ளீனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீச்ச வாடையும் அடிக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 65க்காக நான் வச்சுருக்கேன். பசங்களுக்குன்றதுனால 65ன்றதுனால கொஞ்சம் சின்ன துண்டாக வந்து நான் கட் பண்ணி போடுவேன். ஏன்னா பெரிய பீசஸ் போட்டால் ஒரு 2 பீசஸில் டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. ஸோ குட்டி குட்டியாக பீசஸ் போட்டு நான் கொடுத்துருவேன் நான் எப்போவுமே பசங்களுக்கு. ஸோ சிக்கன் 65க்கு கட் பண்ணி முடித்த உடனே இந்த உடன் போர்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா அடுத்து காய் கட் பண்ணணும். இந்த உடன் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு மாலில் ஹோம் சென்டரில் எடுத்தேங்க. ரொம்ப நோன் பிராண்டு தான் இத்தனைக்கும். பட் 1 yearக்குள்ளே பாருங்கள் அந்த போர்டு எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலுமே இந்த மழைக்கு இந்த கிளைமேட்டுக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸரில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது இந்த கிரேவிக்கெலாம் நல்லா குழஞ்சி வரும். நல்லா குழம்பு வந்துட்டு நல்லா வெங்காயமே தெரியாது, தட்டுப்படாது, அந்த மாதிரி நல்லா வதங்கிரும். ஆக்சுவலாக அந்த வெங்காயம் வந்து பிரியாணி கட் பண்ணுவாங்க. நம்ம பாவர்ச்சி என்ன சொல்கிறது, அந்த பிரியாணி செய்கிற மாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி தான் சரன்னு நீட் வாக்கில் கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். உங்கள் ஏரியா மழைலாம் எப்படி இருந்தது? நாங்கள் வந்துட்டு இருக்கிறதே வந்து லாஸ்ட்டு ஏரியா அப்படின்றதுனால ஸ்ட்ரீட்டுக்கு லாஸ்ட் அப்படின்றதுனால ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 feet, அதாவது நம்ம ஆளுங்க வந்து இறங்கவே முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி வந்து இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பட் தேங்க்ஃபுல்லி ஒரு 3 நாள் ஓட்டிட்டோம் பசங்களுக்கு பால் இல்லாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னவன் வந்து லைட்டாக எனக்கு வேணும் பூஸ்டோ ஏதாவது குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவோங்க. ஸோ 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கும் நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம், தோல் சீவிட்டு. கட் பண்ணி இதில் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு கருக்காமல் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலாலாம் எடுத்துக்கலாம். இதுதான் என்னோடய கரம் மசாலாவோட 5 பெட்டி. ஸோ இதில் வெறும் கரம் மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கு ஃப்ளேவராக கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாஜீரா அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று. இது ஜீரகத்தில் இன்னொரு வெரைட்டி, பட் இது வந்து கொஞ்சம் சோம்பு வாசனை ஒரு மாதிரி பஞ்சன் ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த ஷாஜீரா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 teaspoon எடுத்துக்கிறேன். இது பெரிய அந்த நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் மார்க்கெட்டில் கடையில் கிடைக்கும், நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஒரு 1/4 inch வந்து ஒரு பட்டை. அடுத்து வந்து ஒரு 2லேருந்து 3 லவங்கம் போட்டுக்கலாம். வேறு எதுவும் இந்த பிரியாணி இலை இதெல்லாம் இதுக்கு தேவை கிடையாதுங்க. இதுக்கு வந்து அன்னாச்சி பூவில் வந்து ஒரு 2லேருந்து 3 மொக்கு போட்டுக்கலாங்க. நிறைய கரம் மசாலா இருக்க மாதிரி இருக்கும், பட் இந்த அளவு கரம் மசாலா வந்து ரொம்ப காரம்லாம் அடிக்காதுங்க, கரெக்டாக இருக்கும் போட்டிங்கன்னா. அண்ட் இது 1 pot ரெசிபி மாதிரி தாங்க. ஸோ இதை நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கர் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 tablespoon எண்ணெய் விட்டுக்கிறேன். எப்பவும் கரம் மசாலா போடும்போது ஒரே நேரத்தில் எல்லா மசாலாவும் போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒன்று பின்னாடி ஒன்று எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுருங்க. ஒன்று பின்னாடி ஒன்று போடும்போது சில நேரம் வந்துட்டு ஏலக்காய் கருகிரும், இல்லைனா அந்த லவங்கம் கருகிரும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரே நேரத்தில் அது வெந்து வரும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொடியாக நறுக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு வந்து நல்லா சார்ந்து வருங்க. நல்லா திக்காக இருக்கும். நம்ம வேறு எதுவும் திக்னஸ்க்கு போடவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் கலரில் வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். கூடிய மட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வீட்டிலேயே செஞ்சு வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்குறதுல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த இதை பாதுகாக்கிறதுக்காக அந்த வினிகர் இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் அந்த குழம்பே. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா எடுத்துக்கிறேங்க. ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்குனதுக்கப்புறம் புதினா போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா காரத்தை கூட்டிக்கோங்க. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நான் சமைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் நல்லாவே சாப்பிட்லாங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்துட்டு கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, வெஜிடேபிள் பிரியாணி கூட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம மசாலா வதக்கிறதுல கொஞ்சம் நேரம் எடுத்து அவசரமாக சமைக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சமைக்கிறது தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே காய வச்சு அரைச்ச தனியாத்தூள். கடலை வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எப்போவுமே கடலை வாங்குறத விட வீட்டில் வாங்குறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளேவர்ஸு. இதுவுமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூளில் ரொம்ப காரம் எடுக்காதுங்க, வெறும் கலர் தான் கொடுக்கும், ரொம்ப உங்களுக்கு காரம் எடுக்காது. அதனால தான் அதையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எந்த அளவு போட தெரியலன்னு தான் நாங்கள் யூடியூபே பார்த்து சமைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஷோவில் சொல்லியிருந்தாங்க. சமைச்சு பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு. இப்போ கிரேவிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு சார்ந்த பீசஸாக போடுங்க. அப்போ தான் அந்த எலும்போட சுவையும் அந்த குழம்புல இறங்கி இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு போன்லெஸ்ஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அது குழம்புல போய்ட்டு அப்படியே ஒரு மாதிரி திரி சக்கையாக இருக்கும். சாப்பிடும்போது சவுக்குன்னு தான் இருக்கும். அதோடய ஃப்ளேவரும் அதில் இறங்காது. பட் எலும்போடு இந்த மாதிரி சாஃப்ட் பீசஸ் போட்டிங்கன்னா, விங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல கிரேவியில் வந்து டேஸ்ட்டு இறங்கியிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே சமைக்கணுங்க. உப்பு போட்டுட்டு கரெக்டாக இருக்கா, முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. கம்மியாக இருக்கா, ஓகே, அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சமைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே சமைச்சாதான் நமக்கு உப்பு காரம் எல்லாம் எது கூட்டலாக இருக்குது குறைவாக இருக்குது நம்ம பார்த்து கரெக்டாக சமைக்க முடியும். இப்போ ஒரு காஃபி கிளாஸ், நார்மலாக ஒரு டம்ளர் இருக்கும் இல்லையா வீட்லையே, அந்த டம்ளர் அளவு ஒரு 1.5 கப்பு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. ஒரு மீடியம் கிளாஸ் அளவு டம்ளர். தண்ணி அளவு எப்படி இருக்கணும்னா இந்த பதத்தில் இருக்கணும். அதாவது நம்ம போட்டு இருக்கிற மசாலாவை விட மேலே தண்ணி மிதக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது மசாலா. இந்த மாதிரி சரி சமமாக இருந்தனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் கிரேவி. ரொம்பவே தண்ணி ஊற்றி குக்கர் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி குழம்பாக இருக்கும். இப்போ விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுடலாம். எப்போவுமே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் விசில் வைக்கணுங்க. இப்போ கீ ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக வீட்டில் சாப்பிடுவோம் இல்லையா, நார்மல் வெள்ளை ரைஸ், அதில் தான் நான் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் கிடையாது. ஸோ இதுக்கு தேவையான வந்து நெய் சோறுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தேங்காவை நான் போட்டுக்கிறேன் கட் பண்ணி மிக்சியில், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. பாஸ்மதி ரைஸு இல்லை சீரக சம்பாவில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நார்மல் டைமில் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ எல்லாராலையும் கீ ரைஸ்க்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பாவோ நம்ம ட்ரை பண்ண முடியாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சரிசியில் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நார்மல் புழுங்கல் அரிசி விட பச்சரிசி. இப்போது இந்த தேங்காவை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்து நார்மலாக வீட்டு சாப்பாடு சமைப்போம் இல்லையா, புழுங்கல் அரிசி, அந்த அரிசியை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கப்பில் தான் நான் அரிசியை மெஷர் பண்ணியிருக்கேன். 1.5 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1:2 ரேஷியோ தான். அதாவது 1 கப்பு ரைஸ்னால் 2 கப்பு தண்ணி விடுவோம் இல்லையா.
ஸோ நான் இங்கே 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு தண்ணி விடணும். நான் 2 கப்பு தேங்காய் பால் எடுத்துகிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா கூட அப்படியே கரெக்டாக, ஸோ பெரிய பெரிய க்யூப்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே குழையாமல் அப்படியே நல்ல பீசஸாக இருக்கும். சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தோசை, இட்லி, கீ ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது நீங்கள் வதக்கும் போது போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் சேர்த்துருக்கேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல இதுவே பார்த்திங்கன்னா நல்ல உதிரியாக தனித்தனியாக குழையாமல் எப்படி இருக்க பாருங்கள் செப்பரேட்டாக. ஸோ இந்த ரைஸில் சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம என்ன ஃப்ளேவர் வந்து ரைஸ்க்கு ஆட் பண்ணுறோம் தான் முக்கியம். நல்ல மணமாக வாசனையாக இருந்தது, நிஜமாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலாவும் நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன். எனக்கு கிரேவியாக செமி கிரேவியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி விட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுடர்லாம் ஆட் பண்ணவே இல்லை. நல்ல திக்னஸ் பாருங்கள். ஸோ வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலாம் இருக்குது நம்மளோட கிரேவியோட இது பார்த்திங்கன்னா பசங்க வந்தவுடனே பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் மசாலா போட்டு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான எம்மியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெய்ஸும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இதுக்கு தேவை அப்படின்னா ஒரு அவிச்ச முட்டையை வச்சு நல்லா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழை காலத்துக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு எலுமிச்சம் ஊறுகாய் இருக்கு இல்லையா, அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சைடில் ரொம்பவே எம்மியாக அப்படியே புளிப்பாக டக்குன்னு இருக்கும். இதே கிரேவி வந்து நான் நைட்டு சப்பாத்திக்கு தான் செஞ்சேங்க. ஸோ அந்த சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65ம் வறுத்துட்டேன், குழந்தை வந்துட்டா. ஸோ அவளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர்.